பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐஸ்வர்யா வழங்க கேட்கலாம். ஐஸ்வர்யா, மிக முக்கியமான வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கு. சரியாக எத்தனை மணிக்கு தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கு? வழக்கோட பின்னணி குறித்தும் சொல்லுங்க. பிரியதர்ஷினி, முதல்ல நம்ம இந்த வழக்கோட பின்னணியை பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி 19 வயதான கல்லூரி மாணவி ஒரு புகார் அளிக்கிறார். பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்துல ஒரு புகார் அளிக்கிறார். புகார்ல பாத்தீங்கன்னா தனக்கு ஏற்கனவே பழக்கமான சபரிராஜன், அதாவது இந்த வழக்கில அவர் A1 குற்றம், அதாவது முதல் குற்றம் சாட்ட நபராக இருக்கிறார். அவருடன் காரில் சென்ற போது உடன் இந்த A2, A3, A4, அதாவது திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார் ஆகிய 4 பேரும் தன்னை பாலியல் ரீதியாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு ஆபாச எடுத்து தொடர்ந்து மிரட்டல் விடுத்ததாக ஒரு புகார் அளிக்கிறார். இந்த புகார் பாத்தீங்கன்னா அடுத்து மாநிலத்தையே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தா சொல்லலாம். தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இந்த 3 பேரும், அதாவது சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ் கைப்படுகின்றனர். புகார் அளித்த அன்றைய தினமே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் A2, அதாவது 2வது நபராக குற்றம் சாட்டப்பட்டுள்ள திருநாவுக்கரசு ஒரு வாரத்திற்கு பிறகு கைது செய்யப்படுகிறார். இது தமிழகத்தில் மட்டுமல்ல அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து இந்த வழக்கு மாவட்ட காவல்துறையிலிருந்து CBCIDக்கு மாற்றப்படுகிறது. முக்கிய காரணம் என்னவென்றால் இந்த ஒரு பெண் மட்டுமின்றி பல பெண்கள் இது போன்று அந்த நபர்களால் மிரட்டப்பட்டு உள்ளதாக புகார் எழுந்தது. அதனால இந்த வழக்கு பாத்தீங்கன்னா CBCIDக்கு மாற்றப்பட்டது. அதற்கு அடுத்து கொஞ்ச நாளுக்கு பிறகுவே இந்த வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டது. CBI இந்த வழக்கை கையில் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட, அதாவது CBCID இந்த வழக்கில் ஐந்து பெண்களிடம் புகார் பெற்றிருந்தனர். கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். CBIக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டவுடன் 3 பெண்கள் கூடுதலாக இந்த வழக்கில் புகார் தெரிவித்தனர். மொத்தம் 8 பெண்கள் இந்த வழக்கில் தற்போது புகார் தெரிவித்திருக்கிறார். 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறது. 9 பேரும் பாத்தீங்கன்னா சேர்ந்தவர்கள். சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிமன்னன், பைக் பாபு என்கிற பாபு, ஹெரானமத் பால் ஹேரான் மற்றும் அருளானந்தம், அருண்குமார் என்ற 9 நபர்கள் கைது செய்யப்படுகின்றனர். பாத்தீங்கன்னா கோவை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கமாக நடைபெறும் அந்த நீதிமன்றத்தில் நடக்காமல் இந்த வழக்குக்கு என்று தனியாக வளாகம் அமைக்கப்பட்ட அந்த நீதிமன்ற அறையில் தான் இந்த வழக்கு விசாரணை கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. கடந்த மாதம் இந்த வழக்கின் அரசு தரப்பு எதிர்த்தரப்பு சாட்சியை முடிவடைந்தது. தொடர்ச்சியாக இரு தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி இந்திய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி நந்தினி தேவி தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா சரியாக 10:30 மணிக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் முன்னதாக இந்த 9 பேரும் பாத்தீங்கன்னா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பாக அழைக்கப்பட்டுள்ளனர். தற்போது கோவை நீதிமன்றத்தில் அவர்கள் அழைத்து வரப்பட்டு இங்கே வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக இந்த தீர்ப்பு இது குறிப்பிட்டது போல இது ரொம்ப சென்சிட்டிவ் வழக்காக பார்க்கப்படுவதால் இந்த கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டுல வந்திருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த தீர்ப்பு வழங்கப்படும் நீதிமன்ற அறைக்கு முன்பே தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஊடகங்களுக்கு அங்க அனுமதி இல்லை என சொல்லப்பட்டுள்ளது. அங்கு அனைவரும் தடுத்து நிறுத்தப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. மிக முக்கியமான பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குல இன்று காலை 10 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கு. வழக்கோட பின்னணி குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஐஸ்வர்யா.